கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம். இந்த மாசத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் 3 கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு. இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது 4 கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் 22/4/2024 பார்த்தோம்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25/4/2024 சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு 6ஆம் தேதி 6/5/2024 புதனுடைய மாற்றம், அதாவது அவரும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சி. 1/5/2024 ஒரு வருட கிரகத்தினுடைய பெயர்ச்சியாக இருக்குது இந்த மாதத்தில். அது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதுக்கு தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் தனியாக போடுறேன். இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை அப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்தில் 23/4/2023 அன்னைக்கு வருது. அன்றைக்கே வாஸ்து நாள் கார்த்தால 8 மணி 4 நிமிஷத்துலேருந்து 9 மணி 34 நிமிஷம் வரலும் இருக்குது. அதாவது 1.5 மணி நேரம் கடைசி 36 நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது. அதை தவிர புது கிரகப்பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறது, புது மனை புகுவிழா பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்னைக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம். 21ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் 12/4 21/4/2024 வரலும் உண்டான நாட்கள் இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு 10-12 நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும், ரோஹிணி 2ஆம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது. அதாவது ஒரு 8 பாதங்கள், பரணி 3 4, கிருத்திகை 4 பாதம், ரோஹிணி 2 பாதம். இந்த 8 பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை, அதாவது எந்த சுபங்களையும் பண்ணுறது இல்லை. அதாவது கல்யாணம், காது குத்தல், அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை. அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம். அக்ஷய திருதியை வருது. அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை 3ஆம் நாள், அதாவது 8/5/2024 அன்னைக்கு அமாவாசை சித்திரா அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது. துவரம்பருப்பு, வெல்லம், அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது. நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா, துவரம்பருப்பு வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம். சாப்பாடு இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது துவரம்பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்று கருதப்படுகிறது. முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது. ஏன்னா அக்ஷய திருதியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தனகாரகன்னு சொல்கிறதுனால. அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது. அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு தரம் தானம் கொடுத்தால் 100 மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும். 12ஆம் தேதி அதாவது 12/5/2024 சித்திர மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது. ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/5/2024 வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய கும்ப சனி, 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஜென்ம சனியில் உடல் நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதம் பார்த்தாலேயானால் சித்திரை மாதம் குரோதி வருஷத்தில்
உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் போகிறார். பொதுவாகவே வந்து இந்த மாத பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத பலன்களை சொல்கிறது வந்து மாத கிரகங்களினுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லுவோம். சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் பெயர்றார். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. வருஷ கிரகம் மாறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் போகிறதும் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோட சேர்ந்து புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 3 பேரும் இருக்கா. பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. குரு பகவானோட பரிவர்த்தனை யோகம் 1ஆம் தேதி வரலும் இருக்குது. 1/5/2024 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் பணவரவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்தை, அதாவது சமசப்தம பார்வையில் செவ்வாய் பகவான் பார்க்கறதன் மூலியமாக உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. அது வந்து 1ஆம் தேதிக்கு மேலே 1/5/2024 மேலே பார்த்தோம்னா குரு பகவான் மாறிவிடுறார். அதாவது ரிஷபத்துக்கு போயிடுறார். அதனால் பரிவர்த்தனை யோகம் முடிஞ்சு போடுறது. அதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருப்பாள். அதை தவிர புதன், நீச்ச புதன் இருப்பார். இதனால் வந்து பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர குடும்பத்தில் சிறு சிறு சலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 3ஆம் இடத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் அவரே சப்தமாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புத பகவானும் வந்துடுறார். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர பார்த்தலையானால் 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வலுப்பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சூரியன் வந்து 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அதாவது 3ஆம் இடத்தில் புத பகவான் வந்துடுறார். 6/5/2024 அன்றைக்கி பார்த்தோம்னா புத பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இதன் மூலியமாக 5ஆம் அதிபதி 5க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு சிறிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக ஒரு இன்க்ரிமெண்ட் ஆஃபீஸில் வரக்கூடிய காலகட்டம், ப்ரமோஷன் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. புதிய வேலை கிடைக்கும். 7.5 சனி நடந்துட்டுருக்கு. ஜென்ம சனி வேறு இருக்குது. அதாவது வேலையில் பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு இப்போ வந்து ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான சுக்கிர பகவானும் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் போகிறார். 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் அவர் உங்களுடைய மிகப்பெரிய யோகர். அதாவது 4-9க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்தால் அதனால் பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது. 25/4/2024 பார்த்தோம்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் போகிறது சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரலும் குருவோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறதுனால 4ஆம் இடத்திற்கு அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் வரணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. உடல் நலத்துக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை குரு பகவானே பார்க்க போகிறார். அதை தவிர வந்து செவ்வாய் பகவான் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். இதன் மூலியமாக எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதாவது சடனாக ஒரு ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கும்பராசிக்காரர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க, அரசியல் பிரமுகர்கள், அரசு சார்ந்தவர்கள், இவாளுகள்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றமான காலம் இருந்தாலும் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அது தவிர ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க, என்ஜினியர்ஸ், அதுவும் வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறதும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆயில் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த ஆயில் அண்ட் கேஸ் இது பண்ணுறவங்க, அதை தவிர இரும்பு சம்பந்தமான பொருட்கள் விற்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் மொத்தம் பார்த்தாலேனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஆனால் உடல் நலத்தில் சற்று
மிகவும் கவனமாக இருக்கிறதும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும் தேவை. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னேன். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிக்கு உண்டான இதுவை தள்ளி வைக்கிறது நல்லது. அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். 20/4/2024 22/4/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டமமாக இருக்குது. சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால மதிகாரகன் மயங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதன் மூலியமாக நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டாம், எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதம் வந்து நீங்கள் காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதாவது அஷ்டமி காலபைரவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதுவும் வந்து தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அந்த காலபைரவருக்கு பார்த்திங்கன்னா இந்த இது அருகில் இருக்கக்கூடிய இதில் ஒரு நீல கலர் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.